வணக்கம். தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்குது. அரசு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 100 யூனிட் வீடுகளுக்கு ஃப்ரீன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு தொழிற்சாலைகளில் ஏறக்கூடிய மின் கட்டணம் அதோட உற்பத்தி பொருளில் தான் வந்து நிற்கும். அந்த பொருள் கடைசியில் பொதுமக்கள் தலையில் தான் வந்து விடியும். ஒரு மின்சாரம் எப்படி கட்டணம் உயருது? ஒரு பொருளுக்கு டிமாண்ட் வருது போது தான் ஒரு பொருளோட விலை உயருது. இப்போ வந்து ஊர்கள்லாம் நல்லா பெருசாகுது, நிறையா வந்து தொழிற்சாலைகள் உருவாகுது. அப்போ மின் தேவைகள் அதிகமாகுது. அப்போ மின் தேவைகள் வந்து டிமாண்ட் ஆகும்போது அரசு வந்து அந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணுமே தவிர, இல்லை மாற்று வழிகளை யோசித்து உற்பத்தி அதிகப்படுத்தணுமே தவிர, அந்த கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்கள் தலையில் வைக்கக்கூடாது. இப்போ மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்படிங்கிறாங்க. எப்படி நஷ்டத்தில் இயங்கும்? அதாவது நம்ம ஒரு வீட்டில் நம்ம சாதாரண ஆளுங்க ஒரு நாள் கரண்ட் பில் லாஸ்ட் டேட்டு கட்டினா கூட ஃபைனோட தான் கட்டுறோம். லாஸ்ட் டேட்டு கட்டலானாலும் கூட உடனே அடுத்த நிமிஷம் கட்டை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, அதிகாரிகள் வீட்டில், ஏன் பெரிய பெரிய அரசு அலுவலகங்கள் கூட கோடிக்கணக்கான ரூபா வந்து மின் கட்டணம் பாக்கி வச்சிருக்குது. அதெல்லாம் ஒரு போர்க்கால அடிப்படையில் வசூல் பண்ணாலே போதும், நம்ம வந்து நஷ்டத்திலிருந்து மீண்டலாம். அரசு வந்து தமிழக அரசு வந்து மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நன்றி.